ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிரதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாம்ருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்ப த்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷிணீம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமः ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முहुर्मुहुः நமः ஸ்ரீ யதிராஜாய விவேகானந்தசூரயே சச்சித் சுகஸ்வரூபாய ஸ்வாமினே தாபஹாரிணே. ஸ்ரீமத் பகவத்கீதையில் 9வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம் அப்படின்னே பேரு. இது ஒரு ஞான யோகத்தை சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம். இது ஆரம்பத்திலேயே ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றார் 4வது ஸ்லோகத்துல, மயா ததமிதம் சர்வம் ஜெகத் அவ்யக்தமூர்த்தினா அப்படின்னு சொல்றார். 4வது ஸ்லோகமும் 5வது ஸ்லோகத்தையும் ஒன்னா எடுத்துக்கணும். இந்த 2 ஸ்லோகங்களிலும் 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கிறார். எப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் அப்படின்னாக்க, இந்த உலகம் அப்படின்னு ஒன்று இருக்கே, அந்த உலகத்தை நானே தாங்குகிறேன் அப்படின்னு ஒரு முதல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மத்ஸ்தானி சர்வபூதானி, இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் என்னை சார்ந்து இருக்கின்றன, ஆனால் நச்சாகம் தேஷு அவஸ்திதா, அவற்றை சார்ந்து நான் இல்லை அப்படின்னு 2வது ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். 3வது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார், நச்சமத்ஸ்தானி பூதானி, இருக்கக்கூடிய உயிரினங்களும் கூட பூதங்கள் கூட என்னை சார்ந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். இப்படி 3 ஸ்டேட்மெண்ட்ஸ். எல்லாவற்றையும் நான் தாங்குகிறேன், எல்லாம் என்னில் இருக்கின்றன, ஆனால் அவற்றிலெல்லாம் நான் இல்லை, அவற்றை நான் சார்ந்து இல்லை, சொல்ல போனால் அவையும் கூட என்னில் இல்லை அப்படின்னு சொல்லிடுறார். இதை புரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்னாக்க, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு உண்மைன்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். உண்மையை சத்தியம் அப்படின்னு நம்ம சமஸ்கிருதத்தில் சொல்றோம். அந்த சத்தியத்தன்மை வாய்ந்த ஒரு பொருளை சத்தை அப்படின்னு சொல்றது, சத்தா அப்படின்னு சொல்றது. வேதாந்தத்துல 3 விதமான உண்மை இருக்கின்றன, சத்தியங்கள் இருக்கின்றன. இப்போ ஒரு குழந்தை இருக்கிறது, தூங்குகிறது. அன்னைக்குதான் ஸ்கூல்ல அந்த குழந்தைய வண்டலூர் ஜூக்கு கூட்டின்னு போயிருக்கான்னு வச்சுப்போம். சாயங்காலம் தூங்கும் பொழுது கனவுல சிங்கம், புலி, இது போல எல்லா விதமான விலங்குகளும் வருகின்றன. அது ஏதோ இந்த விலங்குகள்லாம் இந்த குழந்தை மேல பாயரா போலையும், இது பயப்படுற மாதிரியும் அழ ஆரம்பிக்கிறது. பக்கத்துல அம்மா இருந்து எதுக்கு அழறன்னு கேட்கும்போது அது சொல்றது, ஏதோ இந்த சிங்கம் துரத்துறது அப்படி. அம்மா என்ன சொல்லி கொடுப்பா, சரி சரி தூங்கு, கவலைப்படாது. அவங்க அம்மாவுக்கு புரிஞ்சிடுது, குழந்தைக்கு ஏதோ கனவுல சிங்கம் புலி எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. உடனே அம்மா சொல்கிறாள், இதை பற்றி கவலைப்பட வேண்டாம், ஏதோ ஒரு குச்சி வச்சிருக்கேன், சிங்கம் வந்ததுன்னு அடிச்சு விரட்டிடுற, நீ தூங்கு அப்படிங்கிற. அந்த குழந்தையை பொறுத்தவரையில் அந்த சிங்கம் வந்தது ஒரு உண்மை. அந்த குழந்தை எழுந்து பார்க்கறது, அம்மா நிஜமாவே ஒரு குச்சி வச்சிருக்கா அந்த இடத்துல, அதையும் பார்க்கறது, அந்த குச்சியும் உண்மை, பார்த்து விட்டு தூங்கி விடுகிறது. திரும்பவும் மறுநாள் காலத்தால எழுந்து பார்த்தா அந்த இடத்துல குச்சி தான் இருக்கும், அந்த இடத்துல சிங்கமோ புலியோ இருக்காது. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, தூங்கும் பொழுது அது ஒரு
சிங்கத்தை பார்த்தது, அந்த சிங்கம் பாய வந்தது, அதன் மூலம் இந்த குழந்தை பயந்தது, இது எல்லாம் அந்த குழந்தையை பொறுத்தவரையிலும் உண்மை. ஆனா கார்த்தால எழுந்த உடனே அது எதுவுமே இல்லை, அல்லது அம்மாவுக்கு அது தெரியும் அது இல்லைங்கிறது. அம்மாவை பொறுத்தவரை அது பொய், இல்லாத ஒன்று. சிங்கம் என்பது இல்லாத ஒன்று, வெறும் குச்சி மட்டும்தான் இருக்கு அந்த இடத்துல. இப்போ குச்சி என்பது ஒரு விதமான உண்மை, அது சிங்கம் என்பது ஒரு விதமான உண்மை. சிங்கம் என்பது வெறும் நமது மனதிலே ஒரு தோற்றத்தினால் ஏற்பட்ட ஒரு உண்மை. இதுக்கு பேர் பிராதிபாசிக சத்தை அப்படின்னு பெயர். மனதிலே நமக்கு நம்முடைய மனதிலே ஏற்படக்கூடிய மாற்றங்களினால் ஏதோ ஒன்று உண்மை போன்று தெரிகிறதே, உண்மையிலேயே அது உண்மை இல்லையே, அப்படிப்பட்ட உண்மைக்கு பேர் பிராதிபாசிக உண்மை அப்படின்னு பெயர். தூக்கத்திலிருந்து எழுந்த உடனே இந்த உலகத்தை நாம் பார்க்கிறோம், உலகத்திலே இருக்கக்கூடிய பொருட்களை கண்டுபிடிக்கிறோம். அந்த பிராதிபாசிக்க உண்மை மறைந்து போகிறது, அதை நாமே பொய் என்று சொல்லி விடுகிறோம். காரணத்தால் எழுந்த உடனே அந்த சிங்கமும் காணும், புலியும் காணும், அந்த குச்சி மட்டும்தான் இருந்தது. இப்போ இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய உண்மைகள், நாம் பார்க்கின்ற உண்மைகள் வேறு. அந்த பார்க்கின்ற உண்மைகளுக்கு வியாவகாரிக உண்மை அல்லது வியாவகாரிக சத்தியம் அப்படின்னு பேர். எதெல்லாம் நமக்கு இந்த அனுபவத்திலே ஏற்படுகிறதோ, விழிப்பு நிலையிலே ஏற்படக்கூடிய அனுபவத்தில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு வியாவகாரிக உண்மை என்று பெயர். கனவிலே இருக்கக்கூடிய பொருள்களின் மூலம் ஏற்படுகின்ற உண்மைகள் இருக்கின்றவே, களவிலே ஏற்படக்கூடிய தெரிகின்ற பொருட்கள் இருக்கின்றனவே, அவற்றுக்கெல்லாம் பிராதிபாசிக்க உண்மைன்னு பெயர். இப்ப பிராதிபாசிக்க உண்மையுடைய உண்மைத்தன்மை ரொம்ப குறைச்சல். எப்போ ஒருவன் வியாவகாரிக உண்மைக்கு வந்து விடுகிறானோ, விழிப்பு நிலைக்கு வந்து விடுகிறானோ, அப்பொழுது இந்த பிராதிபாசிக்கம் உடைந்து போகிறது, இல்லைன்னு ஆகிவிடுகிறது. வியாவகாரிக உண்மை பிராதிபாசிக்கத்தை விட உயர்ந்த உண்மை. ஆனால் வேதாந்தம் இங்க நிக்கல. இதையும் விட ஒரு உயர்ந்த உண்மை ஒண்ணு இருக்கு வேதாந்தத்தை பொறுத்தவரையிலும். அது பாரமார்த்திக உண்மை அப்படின்னு பேரு. இது சத்தியத்திலும் சத்தியமானது, உண்மையிலேயே உண்மையானது, பாரமார்த்திக உண்மை அப்படின்னு பெயர். எப்படி வியாவகாரிக உண்மைக்கு வந்தவுடனே இந்த பிராதிபாசிக்கம் போய்விட்டதோ, பொய் என்று தோன்றிவிட்டதோ, அதே போன்று இந்த பாரமார்த்திகத்திற்கு வந்தவுடன் இந்த வியாவகாரிகமும் பொய் என்று ஆகிவிடும். அது என்ன பாரமார்த்திக உண்மை அப்படின்னா, உண்மையிலேயே உண்மை, எல்லாவற்றையும் இறைவனாக காணக்கூடிய உண்மை, எல்லாவற்றையும் ஆத்மாவாக பிரம்மமாக காணக்கூடிய உண்மை இருப்பது. அதுதான் ஞானிகள் அதைத்தான் சொல்கிறார்கள். அதை அறிந்தவன் தான் ஞானி. அவன் சொல்கிறான், ஞானி என்ன சொல்கிறான், இருப்பதெல்லாம் ஒன்றுதான், பிரம்மமே அப்படின்னு சொல்லி ஓடிட்டான். இந்த ஒரு அடிப்படையை நமக்கு தெரிஞ்சதுன்னா, இந்த கிருஷ்ணர் இந்த சொன்ன 3 ஸ்டேட்மெண்ட் நமக்கு புரியும். முதல் ஸ்டேட்மெண்ட்ல சொல்றார், ஒரு உதாரணத்தை நம்ம பார்த்து விட்டு இந்த அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் எடுத்துப்போம். நம்ம தூரக்கேந்து போற ஒரு சாலையில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். தூரத்திலிருந்து பார்த்தால் அங்க நல்ல வெயில் நேரத்திலே தூரத்தில் காணல் நீர் தெரிகிறது. அது காணல் நீர்னு நமக்கு முதல்ல தெரியல, ஏதோ தண்ணி இருப்பது போன்று, மழை பெய்து தண்ணீர் தேங்கி இருப்பது போன்று நம்ம நினைச்சுக்கிறோம். இதான் முதல் ஸ்டேட்மெண்ட். அந்த இடத்துல தரைதான் இருக்கு, காணல் நீர் கிடையாது, ஆனால் காணல் நீர் இருப்பது போன்று தெரிகிறது. முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, அந்த தரைதான் காணல் நீருக்கு அடிப்படை அப்படின்னு சொல்ற மாதிரி. தரைதான் காணல் நீருக்கு அடிப்படை, இதான் முதல் ஸ்டேட்மெண்ட் கிருஷ்ணர் சொல்றது. இந்த உலகம் என்று இருக்கிறதே, அது இந்த உலகம் இல்லை, உலகத்திற்கு நான் அடிப்படையாக இருக்கிறேன், நான் இருந்து இவற்றை எல்லாம் தாங்குகிறேன் அப்படிங்கிறார். மயா ததம் இதம் சர்வம் ஜெகத்து. நான் மறைந்து கொண்டு, இந்த பிரம்மமாக இருக்கக்கூடிய நான் மறைந்து கொள்கிறேன், என்னில் இந்த உலகம் எல்லாம் விளங்குகின்றன அப்படிங்கிறார். எப்படி காணல் நீர் அந்த தரையிலே விளங்குகிறதோ அது போல
காணல் நீர் எதிர்க்க தான் தெரியுது. இந்த பக்கத்திலேயோ அந்த பக்கத்திலேயோ பின்னாடியோ பார்த்தால் காணல் நீர் தெரியவில்லை, நமக்கு இந்த தரை தான் தெரியறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? தரை காணல் நீரை சார்ந்து இல்லை, காணல் நீர் தான் தரையை சார்ந்து இருக்கிறதுன்னு தெரியறது. அதுதான் இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் சொல்றார். மத்ஸ்தானி சர்வபூதானி நச்சாகம் தேஷு அவஸ்திதா. இருக்கக்கூடியவை எல்லாம் என்னில் இருக்கின்றன, நான் அவற்றை சார்ந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் கிருஷ்ணர். இது ரெண்டு இதை சொல்லும் போது இந்த பிராத்திபாசிக்கத்தை பத்தி சொல்லிட்டார். இப்போ அந்த தூரத்துல தெரியக்கூடிய காணல் நீர் அப்படிங்கிறது உண்மையான உண்மை இல்லை. அது எப்படி இந்த கனவுல புலிய பார்த்தா மாதிரி ஒரு உண்மை, அவ்வளவுதான். எப்ப கிட்டக்க போய் பார்க்கறானோ அது போயிடும் இல்லையா? இப்ப கிருஷ்ணர் அவனை கிட்டக்க அழிச்சுன்னு போய் சொல்றார், உண்மையிலேயே பாரு அந்த இடத்துல காணல் நீரும் இல்லை. காணல் நீர் என் மேல இருக்குன்னு முன்னாடி சொன்னேனே, காணல் நீர் எங்க இருக்கு முதல்ல அப்படின்னு கேட்கிறாரு. நச்சமத்ஸ்தானி பூதானி அப்படிங்கிறார். இருக்கக்கூடியவையும் என் மீது கூட இல்லை, என்னை சார்ந்து இல்லை அப்படின்னு அதையும் சொல்லிட்டாரு. இதுதான் மூணாவது ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் எப்படி தெரியறது அப்போ இருக்கிற மாதிரி அப்படின்னா, இதுதான் என்னுடைய ஐஸ்வர்யம், இதுதான் என்னுடைய யோக மாயை, பஷ்யமே யோகம் ஐஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. இப்படியாக இந்த மூன்று ஸ்டேட்மெண்ட் சொன்னார். மயா ததமிதம் சர்வம் ஜெகத் அவ்யக்த மூர்த்தினா மத்ஸ்தானி சர்வபூதானி நச்சாகம் தேஷு அவஸ்திதா நச்சமத்ஸ்தானி பூதானி பஷ்யமே யோகம் ஐஸ்வரம் அப்படின்னு இந்த மூணு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். அதை சிம்பிளா இன்னொரு தடவை சொல்லும் போது, பூத பிருத்து நச்சபூதஸ்தா, இருக்கக்கூடியவை எல்லாவற்றையும் நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன். நச்சபூதஸ்தா, அவற்றில் நான் இல்லை. என்னுடைய ஆத்மா மம ஆத்மா, நான் இருக்கிறேனே, என்னிலிருந்தே இவையெல்லாம் தோன்றின அப்படின்னு அதை சொல்லிட்டார். பூத நச்சபூதஸ்தோ மமாத்மா பூத பாவனஹா அப்படின்னு அதை சொல்லியிருக்கார். இப்படி இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு இல்லையா? இதை விளக்கணும் அர்ஜுனனுக்கு. அதை விளக்குவதற்காக அடுத்த 2 ஸ்லோகம் எடுக்கிறார். யதோக்தேன ஸ்லோகத்வயேன உக்தம் அர்த்தம் திருஷ்டாந்தேன உபவாதயன்னாக அப்படின்னு சொல்றார். இந்த முதல் 4வது ஸ்லோகம் 5வது ஸ்லோகத்தின் வழியாக எதை சொல்லி கொடுத்தாரோ, 3 விதமான சத்தைகளை பற்றி சொல்லி தான் உயர்ந்த சத்தை என்பதை எப்படி புரிய வைத்தாரோ, அதை திருஷ்டாந்தேன உபபாதையின், ஒரு திருஷ்டாந்தம்னா உதாரணத்தை சொல்லி அதை புரிய வைக்க போறார் இந்த இடத்துல 6வது ஸ்லோகத்துல. யதா ஆகாஷஸ்திதோ நித்யம் வாயு சர்வத்ர கோ மகான் ததா சர்வாணி பூதானி மத்ஸ்தானி இதி உபதாரய அப்படின்னு. இந்த ஆகாயம் இருக்கிறது, ஆகாயத்தில் எங்கும் பரவி இருக்கக்கூடியது இந்த வாயு, காற்று. எல்லா இடங்களிலும் ஆகாயம் இருக்கும் இடத்துல எல்லாம் இந்த காற்று இருந்துட்டு இருக்கு. ஆகாயத்தில் காற்று இருந்து கொண்டிருக்கிறது. ஆகாயத்திற்கும் காற்றுக்கும் எல்லா இடங்களிலும் புகுந்து இருக்கக்கூடியவை. அந்த ஆகாயத்திலேயே நிலை பெற்றிருக்கிறது காற்று. ஆனால் ஆகாயம் அந்த காற்றில் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாமல் இருக்கிறது. காற்றிலே ஒரு மாசு ஏற்படலாம், ஏர் பொல்யூஷன் அப்படின்னு சொல்றோமே, அந்த ஏர்ல காற்றிலே பொல்யூஷன் ஏற்பட்டால், காற்று மாசுபட்டால், அதனால் ஆகாயத்திற்கு எந்த விதமான குறைவும் தோஷமும் ஏற்பட போவதில்லை. காற்று எங்கும் நீக்கமர நிறைந்திருந்தாலும் கூட ஆகாயம் அந்த காற்றில் இருக்கக்கூடிய குணமோ தோஷத்தினாலோ பாதிக்கப்படாமல் இருக்கிறது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அசங்கம் அப்படிங்கிறார். அசங்கம் அப்படின்னா வித்தவுட் எனி அட்டாச்மெண்ட். காற்றிற்கும் ஆகாயத்திற்கும் எந்த சம்பந்தமுமே இல்லாமல் இருக்கிறது. அதே போன்று ததா இந்த சேம் வே சர்வாணி பூதானி, இருக்கக்கூடிய எல்லா விதமான படைப்புகளும் மத்ஸ்தானி என்னில் இருந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார்.
எப்படி இந்த ஆகாயத்தில் வாயு இருந்து கொண்டிருக்கிறதோ அதே போன்று படைக்கப்பட்டவை எல்லாம் என்னில் இருக்கின்றன. எப்படி இந்த ஆகாயத்தில் வாயு ஒட்டுவதில்லையோ அதே போன்று இந்த படைக்கப்பட்டவையும் என்னில் ஒட்டாமல் இருக்கின்றன அப்படிங்கிறார். எப்போ ஒட்டுதல்ங்கிறது எப்போ வரும் அப்படின்னாக்க, எப்பொழுது இரண்டு பொருட்கள் ஒரே சத்தையில் இருக்கோ அப்போதான் ஒட்டுதல் வரும். வெவ்வேறு சத்தையில் இருக்கும்போது ஒட்டுதல் வரவே முடியாது. பிராத்திபாசிக சத்தையில் இருக்கக்கூடியது வியாவகாரிக சத்தையாக ஆக முடியாது. ஒரு கனவிலே ஒருவனுக்கு கடன் கொடுத்திருக்கேன்னு வச்சுப்போம். மறுநாள் எழுந்து நேற்றைக்கு கனவிலே உனக்கு இவ்வளவு கடன் கொடுத்தேன் திருப்பி கொடுன்னா கொடுக்க மாட்டான். ஏன்னா அதுக்கு அது வேற இது வேற. இப்போ பிராத்திபாசிகத்திலே ஒரு சத்தை இருந்ததுன்னா அது வியாவகாரிகத்தில் இருக்க முடியாது. வியாவகாரிகத்தில் இருக்கக்கூடிய சத்தை பாரமார்த்திக சத்தையில் இருக்காது. இந்த இடத்துல சொல்லும் போது ததா சர்வாணி பூதானி அப்படின்னு எடுத்து சொல்லும் போது இந்த வியாவகாரிக சத்தையை எடுத்துன்னு சொல்றார். இருக்கக்கூடிய பிரபஞ்சம் முதலிய படைப்புகள் எல்லாம் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோமே, இவை எல்லாம் என்னில் நிலை பெறுகின்றன. ஆனால் என்னில் எந்த விதமான சங்கமும் ஏற்படுத்தாமல், அட்டாச்மெண்ட் ஏற்படுத்தாமல் இருக்கின்றன, என்னில் ஒட்டாமல் இருக்கின்றன அப்படிங்கிறார். இங்க ஆகாயத்திலே எப்படி வாயு ஒட்டுவதில்லையோ அதே போன்று இவையும் ஒட்டுவதில்லை. யதா லோகே ஆகாஷஸ்திதா சதா வாயுஹு சர்வத்ர கச்சதி இதி சர்வத்ரகா மகான் பரிமாணத்தா, பெரிய எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்து கொண்டிருக்கின்ற அந்த வாயு. ததா அதே போன்று ஆகாஷவத் சர்வகதே மயி, இந்த என்னிலும் இந்த இருக்கக்கூடிய பிராணிகள் எல்லாம் இருக்கின்றனவே, என்னிலும் அப்படின்னு சொல்லும் போது ஆகாயம் எப்படி எல்லா இடங்களிலும் இருக்கிறதோ சர்வ வியாபியா இருக்கோ அதே போல கிருஷ்ணரும் தன்னை பற்றி சொல்லும்போது மத்ஸ்தானி அப்படின்னு சொல்லும்போது தன்னை பற்றி சொல்றார். ஆகாஷவத் சர்வகதே மயி அப்படிங்கிறார். எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய என்னிலும் சர்வாணி பூதானி எப்படி இருக்கின்றன அப்படின்னாக்க அசம்ஸ்லேஷேனு அப்படிங்கிறது, கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கின்றன அப்படிங்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இருப்பதெல்லாம் இறைவனே, மற்றவை எல்லாம் இருப்பதாக தெரிபவை. எப்படி அந்த சிறுவனுக்கு கனவிலே எல்லாம் தெரிந்ததோ, அந்த சிங்கம் புலியெல்லாம் தெரிஞ்சதோ உண்மையிலேயே இல்லையோ, அதே போன்று அவன் அப்போது அந்த நேரத்தில் அவன் பிராத்திபாசிகத்தில் இருந்தான். அதனால அவனுக்கு எல்லாம் உண்மை போல தெரிஞ்சது. கார்த்தால எழுந்துட்ட உடனே வியாவகாரிக்கத்துக்கு வந்த உடனே அவனுக்கு இதெல்லாம் மறைஞ்சு போறது. நாமும் அந்த குழந்தைகளை போல தூங்கி கொண்டிருக்கிறோம். இப்போ அநாதி அவித்யா அப்படின்னு சொல்லி இருக்கார். அநாதி மாயையா சுப்தஹா ஜீவஹா யதா யதா பிரபுத்தியதே அப்படின்னு சொல்றார். இந்த மாயையினால் இந்த ஜீவர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள், உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகம் என்ற கனவை கண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகம் இருக்கிறது, இதோ இது இவர் இருக்கிறார், அவர் இருக்கிறார், நண்பர் வந்திருக்கார், படித்தவர் இருக்கிறார், படிக்காதவர் இருக்கிறார், பெரிய பணக்காரர் இருக்கிறார், ஏழை இருக்கிறார். இப்படியாக பல்வேறு வேறுபாடுகளை கண்டு நல்லவன் தீயவன் இப்படி எல்லா விதமான வேறுபாடுகளையும் மனசிலே வைத்துக் கொண்டு இந்த உலகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கனவு போன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது இந்த கனவு உடைந்து நாம் பரமார்த்த சத்தியத்தை அடைய போகிறோமோ அப்ப இருப்பதெல்லாம் ஒன்றுதான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அதுதான் உண்மையான சத்தியம், பரமார்த்த சத்தியம்ங்கிறது. அந்த உண்மையான சத்தியம் வரணும். அதுக்காக தான் இதெல்லாம் சொல்லிட்டு வர்றார் இவர். எப்படி இந்த உலகங்கள்லாம் வந்தது அப்படின்னா, நான் படைக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். எப்படி இந்த உலகம் வந்தது, அந்த குழந்தை எப்படி கனவு வந்ததுன்னு கேட்டா அது சொல்ல முடியாது, நம்மளால சொல்ல முடியாது பதில். ஆனா வியாவகாரிக்கத்திலே இந்த உலகம் இருப்பதாக நமக்கு தோன்றுகிறது. உலகம் இருக்கிறது, இவ்வளவு ஜீவர்கள் இருக்கிறார்கள். எப்படி எல்லாம் பொய்ன்னு சொல்றது, எப்படி எல்லாம் மாயின்னு சொல்றது ஒரு கேள்வி வருது. அதனால கிருஷ்ணரை பிடிச்சு யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லிட்டாரு. இங்க
சர்வபூதானி கௌந்தேய பிரகிருதிம் யாந்தி மாமிகாம் கல்பக்ஷயே புனஸ்தானி கல்பாதௌ விசிருஜாம்யஹம் பிரகிருதிம் ஸ்வாமவஷ்டப்ய விசிருஜாமி புனః புனः பூதகிராமமிமம் கிருத்ஸ்னம் அவசம் பிரகிருதேர்வசாத் அப்படின்னு சொல்றார். இந்த 2 ஸ்லோகத்திலே கிருஷ்ணர் தன்னுடைய செயல்கள், தன்னுடைய கர்மங்கள், அவர் என்ன செய்கிறாருங்கிறத சொல்றார். எப்படி இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத சொல்றார். இங்க சர்வபூதானி கௌந்தேய இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு அவதாரிக்கை வைக்கிறார். இந்த உலகம் படைக்கப்படுகிறது, எப்பொழுது படைக்கப்படுகிறது, எப்பொழுது இந்த பிரளயத்தில் போக போகிறது. ஒரு படைப்பு அப்படின்றதா ஒரு முடிவு இருக்கணும். எப்பொழுது தோற்றம் என்று ஒன்று இருக்கிறதோ அதற்கு முடிவு இருக்கணும். இந்த உலகமெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம், இது பார்க்கிறோம், இவ்வளவு உலகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிங்கும் போது அவர் சொல்றார், கிருஷ்ணர், நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் உண்மைதான், இந்த உலகமெல்லாம் இருக்கே, இந்த உலகம் எல்லாவற்றையும் நான் இழுத்து என்னுடைய பிரகிருதியில் போட்டு விடுகிறேன் அப்படிங்கிறார். பிரகிருத்தினா என்ன முதல்ல அப்படின்னு பார்க்கணும். வெளியில போனா நிறைய மரங்கள் இருக்கின்றன, பெரிய பெரிய மரங்கள் இருக்கின்றன, எவ்வளவோ பெரிய மரங்கள். அந்த மரங்கள்லாம் இவ்வளவு 20-30 வருடங்கள் 50 வருட மரங்கள். அந்த மரங்கள்லாம் அவ்வளவு பெரிதா வரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன விதையில இருந்தது. அந்த இடத்துல பெரிய மரம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போய் ஒரு விதையை வாங்கிட்டு வந்தா அந்த பாக்கெட்ல போட்டுக்கலாம், அத்தனை மரமும் வந்துடும் இங்க. அப்ப இருக்கக்கூடிய எல்லா மரங்கள், அந்த ஒரு பெரிய மரத்தோட மரங்கள், கிளைகள், இலைகள், பழங்கள், அதுல என்னென்னலாம் உண்டோ அத்தனை அவயவங்களும், அந்த மரத்தோட அத்தனை உறுப்புகளும் ஒரு சின்ன விதைக்கு உள்ள இருக்கு. நுண்ணிய ஒரு சட்டில் பாடியா இருக்கு. அது உள்ள பெரிய அந்த தூலமாக தெரியக்கூடிய மரம் ரொம்ப ரொம்ப நுட்பமாக அந்த விதைக்கு உள்ள இருக்கு. அதுக்கு தான் பிரகிருத்தின்னு பேர். பிரகிருதி அப்படின்னா அந்த காரண வடிவமாக இருக்கக்கூடியது. அந்த காரணத்திலிருந்து வளர்ந்து 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 பெரிய மரமாக ஒரு காரியமாக ஆகிவிட்டது. அந்த காரணம் என்று இருக்கிறதே அதற்கு பெயர் பிரகிருதி அப்படின்னு பெயர். அதற்கு பெயர் மாயை அப்படின்னு பெயர். கிருஷ்ணர் சொல்றார், இந்த உலகம் எல்லாம் அந்த பிரகிருதியிலிருந்து தோன்றினவை. ஒரு சர்க்கிள் எல்லாம் எப்படி வரும் அப்படின்னாக்க, எங்கிருந்து தோன்றியதோ அதற்கு அதுலயே முடிஞ்சிடும். ஒரு பானை இருக்கு அப்படின்னா பானை எதுலேருந்து தோன்றியது? களிமண்ணிலிருந்து தோன்றியது. களிமண்ணிலிருந்து அந்த பானை தோன்றியது. மீண்டும் அந்த பானை களிமண்ணாக ஆகும். ஒரு நாள் என்னைக்காவது உடஞ்சு போச்சுன்னு வச்சுப்போம், அது என்ன ஆகும்? திரும்பவும் அது களிமண் ஆகும். இதுதான் சைக்கிள். அப்போ அந்த விதையிலிருந்து தோன்றிய மரங்கள் மீண்டும் அந்த விதை வடிவத்திற்கு சென்று விடுகிறது. அதுதான் இந்த இடத்துல சொல்ற மத் சர்வபூதானி கௌந்தேய, இருக்கக்கூடிய எல்லா விதமான சர்வபூதானி, எல்லாம், எல்லா பொருட்களும், எல்லா உயிரினங்களும் பிரகிருதிம் யாந்தி, அந்த காரணத்திற்கு மீண்டும் சென்று விடுகிறது. பிரகிருதிக்கு சென்று விடுகிறது. அது எப்படிப்பட்டது அப்படின்னாக்க, மாமிகாம் பிரகிருதிம் அப்படிங்கிற என்னுடைய பிரகிருதி, என்னுடைய பிரகிருத்தின்னா இந்த இடத்துல ஆச்சாரியர் எழுதுறார், மாயை திரிகுணாத்மிகாம் அப்படிங்கிற முக்குணங்களால் ஆன பிரகிருதி அப்படிங்கிறார். அபரா பிரகிருதி, பரா பிரகிருதி, அபரா பிரகிருத்தின்னு 2 இருக்கு. உயர்ந்த பிரகிருதிங்கிறதுக்கு பரா பிரகிருத்தின்னு சொல்றது, அபரா பிரகிருத்தின்னு தாழ்ந்த அப்படிங்கிறது. நிகிருஷ்டாம் பிரகிருதி அப்படிங்கிறார். அப்படி தாழ்ந்த பிரகிருதி, தாழ்ந்த குணம்னு வேணா வச்சுக்கலாம். முக்குணங்கள் சொன்னோம் இல்லையா, 3 குணங்கள் கூடியதான இந்த அபரா பிரகிருதி வடிவத்திலே இந்த உலகங்கள் எல்லாம் சென்று அடைகின்றன. அது என்னுடையது. அந்த அபரா பிரகிருதி மாமிகாம் பிரகிருதிம் யாந்தி அப்படிங்கிறார். எப்ப அப்படி அடைகின்றன அப்படின்னாக்க, கல்பக்ஷையை, எப்பொழுது இந்த கல்பங்கள் முடிகிறதோ, கல்பம்னா ஒரு பெரிய நீண்ட காலம், எத்தனையோ 1000 கோடி வருடங்கள் முடிந்த பிறகு இந்த உலகம் எல்லாம் மீண்டும் அந்த
விதை போன்று பிரகிருதியிலே ஒடுங்கி விடுகின்றன. மீண்டும் அடுத்த கல்பம் தொடரும் பொழுது கல்பாதௌ தானி விசிருஜாம்யகம், அடுத்த கல்பம் வரும்பொழுது, அடுத்த படைப்பு தோன்றும் பொழுது மீண்டும் இவை எல்லாவற்றையும் நான் இந்த பிரகிருதியிலிருந்து படைக்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப இருக்கக்கூடியதாக தெரியறதெல்லாம் பிரகிருதியிலேயே நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன், பிரகிருதியை மீண்டும் படைக்கிறேன், மீண்டும் சுருக்கிக் கொள்கிறேன். இந்த உலகத்தை படைத்து காத்து அழித்து இந்த மூன்றையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன், இதுதான் என்னோட வேலை அப்படிங்கிறார். உலகத்தை படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த மூன்றையும் யார் செய்கிறார்கள்? பிரம்மம் செய்கிறது. யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்தபிஷம் விஷந்தி தத் பிரம்ம விஜிக்ஞாசஸ்வ. அப்படி எங்கிருந்து இந்த உலகம் தோன்றியதோ, எதில் நிலை பெற்று நிற்கிறதோ, எதில் மீண்டும் லயமடைகிறதோ அதை பிரம்மம் என்று அறிந்து கொள் அப்படின்னு சொல்லியிருக்க. பிரம்மத்துடைய லட்சணம் கேட்டிருக்கான் ஒரு சீடன் தன்னுடைய குருவிடம் போய் பிரம்மம்னா என்ன சொல்லிக் கொடுங்க அப்படின்னு. இந்த உலகங்கள் எல்லாம் எங்கிருந்து தோன்றுகின்றனவோ, எதிலேயே இந்த உலகம் எல்லாம் நிலை பெற்று நிற்கின்றதோ, மீண்டும் எதில் இந்த உலகங்கள் எல்லாம் லயமடைகின்றதோ அதுதான் பிரம்மம், கண்டுபிடி அப்படிங்கிற. அதுதான் இந்த இடத்துல சொல்லிட்டார் கிருஷ்ணர். என்னிலிருந்து இந்த உலகங்கள் தோன்றுகிறது, இதை செய்பவன் நான், இந்த பிரகிருதியிலிருந்து இந்த உலகம் தோன்றுறது, திரும்பவும் கல்பம் முடியும் போது எல்லாம் அந்த பிரகிருதியிலேயே வந்து சேர்கின்றன. இப்படியாக மீண்டும் மீண்டும் ஒரு புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு ஒன்று திரும்ப திரும்ப நான் செய்து கொண்டிருக்கிறேன், படைத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ பிரம்மம் அப்படிங்கிறது இந்த இடத்துல அவர் கோடிட்டு காட்டுறார். அவர் சர்வபூதானி கௌந்தேய பிரகிருதிம் திரிகுணாத்மிகாம் அபராம் நிகிருஷ்டாம் யாந்தி மாமிகாம் மதியாம் அப்படிங்கிறார். என்னுடைய பிரகிருதியை அவையெல்லாம் அடைகின்றன. எப்போ அடைகின்றன அப்படின்னா கல்பக்ஷயே பிரளய காலே இத்தியர்த்தா. பிரளயம் எப்பொழுது ஏற்படுகிறதோ அப்பொழுது இவையெல்லாம் மீண்டும் அந்த பிரகிருதியை அடைந்து விடுகின்றன. புனஸ்தானி மீண்டும் அந்த உயிரினங்களை கல்பாதௌ, கல்பாதவுனாக்க திரும்பவும் உற்பத்தி ஆரம்பிக்கின்ற காலத்திலே, உற்பத்தி காலே விசிருஜாமி உட்பாதையாமி, நானே அவற்றை எல்லாம் மீண்டும் படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். இப்படியாக இந்த உலகங்கள் படைக்கப்படுகின்றன. அந்த படைக்கப்படுகின்ற இப்போ 3 பொருட்கள் இருக்கின்றன. கிருஷ்ணர் அவரே இருக்கார், பிரம்மம் இருக்கிறார், பிரகிருதி இருக்கிறது, உயிரினங்கள் இருக்கின்றன. இப்போ 3 ஆகிவிட்டது. பிரம்மம், பிரகிருதி அல்லது மாயாசக்தி, அதன் பிறகு இந்த உயிரினங்கள், படைக்கப்பட்ட பொருட்கள் இருக்கின்றன. படைக்கப்பட்ட பொருட்கள் அனைத்தும் அந்த மாயையினுடைய வசத்திலே இருக்கக்கூடியவை, பிரகிருதியின் வசத்திலே இருக்கக்கூடியவை. அவையெல்லாம் பிரம்மம் தன்னுடைய வசத்திலே இந்த பிரகிருதியை வைத்திருக்கிறார். படைக்கப்படுகின்ற பொருட்கள் எல்லாம், இந்த உயிரினங்கள் எல்லாம் தங்களுடைய 3 குணங்களின் தன்மையினால் மீண்டும் மீண்டும் படைக்கப்படுகின்றன. தங்களுடைய வசத்தில் இல்லாமல், அவர்கள் சுதந்திரம் கிடையாது, சுதந்திரம் இல்லாமல் மீண்டும் மீண்டும் பிரகிருதி எப்படி அவர்களை படைக்கிறதோ அப்படி படைக்கப்படுகிறார்கள். ஆனால் பிரம்மம் என்பது சுதந்திர புருஷராக இருந்து கொண்டிருக்கிறது, பிரகிருதியையும் தன்னுடைய வசத்திலே வைத்திருக்கிறது. அதை இந்த அடுத்த ஸ்லோகம் சொல்லிக் கொடுக்கிறது. பிரகிருதிம் ஸ்வாம் அவஷ்டப்ய விசிருஜாமி புனః. கிருஷ்ணர் சொல்றார், மீண்டும் மீண்டும் நான் இவற்றையெல்லாம் படைக்கிறேன். விசிருஜாமி புனః அப்படிங்கிற, மீண்டும் மீண்டும் நான் இவற்றையெல்லாம் படைக்கிறேன். எப்படி அப்படின்னாக்க ஸ்வாம் பிரகிருதிம் அவஷ்டப்ய அப்படிங்கிற, என்னுடைய பிரகிருதியை,
என்னுடையதுங்கிறார். அந்த மாயாசக்தி, என்னுடைய அந்த திரிகுணாத்மிகா மாயை இருக்கிறதே, அதை என்னுடைய வசத்திற்கு கொண்டு வந்து என்னுடைய வசத்தில் வைத்து கொண்டு இவற்றையெல்லாம் நான் படைக்கிறேன். எவற்றை படைக்கிறேன்? பூத கிராமமிமம் கிருத்ஸ்னம், இந்த எல்லா விதமான உயிரினங்கள் எல்லாவற்றையும் பிரபஞ்சத்தையும் முழுவதுமாக நான் படைக்கிறேன் அப்படிங்கிற. பூத கிராமம் அப்படின்னாக்க பூத சமுதாயம், இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் நான் படைக்கிறேன். இமம் கிருத்ஸ்னம், முழுமையாக. ஏதோ ஒரு பகுதியை நான் படைச்சேன், ஒரு பகுதியை அவர் படைச்சார், இவர் படைச்சாரும் கிடையாது. இருக்கக்கூடிய அத்தனை படைப்போம். பிரபஞ்சம் என்று எவ்வளவு இருக்கிறதோ, எத்தனையோ கோட்டி பிரபஞ்சங்கள் இருக்கு. உன்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவளிகி அப்படிங்கிற. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எத்தனையோ கோடி பிரம்மாண்டங்களை படைத்து படைத்து அழிக்கக்கூடியவள் தேவி அப்படின்னு. அது போல இங்க கிருஷ்ணர் இந்த இடத்துல எல்லா விதமான உயிரினங்களையும் நான் படைக்கிறேன். பூத கிராமம் இமம் கிருஷ்ணம் அப்படிங்கிற. நான் எப்படிப்பட்டவன்? சுதந்திரமாக இருக்கக்கூடியவன். என்னுடைய வசத்திலே இருக்கக்கூடியது இந்த பிரகிருதி மாயை. அதை சொல்றார் அவசம் அப்படிங்கிறார். வசம்னாக்க ஆஸ்வதந்திரம் அப்படிங்கிறார். என்னுடைய வசத்திலே அதை கொண்டு வந்து, அந்த பிரகிருதியில் எப்படி இருக்கு அப்படின்னா அவித்யை என்ற ஒரு மாயை இருக்கிறது. அவித்யாதி தோஷைஹி அஸ்வதந்திரம் அப்படிங்கிறது. அந்த பிரகிருதி என்னுடைய வசத்திலே இருக்கிறது. அப்படி நான் அதை எடுத்துக்கொண்டு படைப்பை படைக்கிறேன். இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னாக்க அந்த பிரகிருதிக்கு வசத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பிரகிருத்தியர் வசாத், பிரகிருத்தியனுடைய வசத்திலே அவர்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்கள் மீண்டும் மீண்டும் பிறவியை எடுக்கிறார்கள் அப்படிங்கிற. பிரகிருத்தேகே வசாத் ஸ்வபாவ வசாத் அப்படிங்கிற. இப்போ கிருஷ்ணருடைய மாயை இருக்கிறது. அந்த மாயை திரிகுணாத்மிகா மாயை எல்லா விதமான ஜீவர்களுடைய புண்ணியங்கள் அபுண்ணியங்கள் பாபங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? அந்த புண்ணியங்கள் பாபங்கள் தான் ஒரு மனிதனுடைய அடுத்த பிறவியுடைய விதையே. எப்படி ஒரு மரத்திற்கு ஒரு விதை இருக்கிறதோ அதுபோல ஒரு மனிதனுக்கு அடுத்த பிறவி அவனுக்கு ஒரு விதை வேண்டும். எப்படிப்பட்டது அப்படின்னா புண்ணிய பாபங்கள் தான் விதை. ஒருவன் செய்கின்ற புண்ணிய பாபங்கள் அந்த கல்பத்திலே மீண்டும் ஒடுங்கி விடுகின்றன. ஒடுங்கி அந்த பிரகிருதியில் சேர்ந்து விடுகின்றது. அடுத்த பிறவியின் பொழுது மீண்டும் அதே அந்த பிரகிருதியில் இருந்து அவனுடைய புண்ணிய பாபங்கள் அவனுக்கு வந்து அவன் வேறு ஒரு பிறவியில் அதை அனுபவிப்பதற்காக பிறக்கிறான். இப்போ ஒருவனுடைய பிறவிங்கிறதே வந்து ஒருவனுடைய கையில் இருக்கு. ஒரு நல்ல இடத்துல பிறக்கணுமோ, ஒரு இடத்துல மற்ற இடத்துல பிறக்கணுமோ, இதெல்லாம் வந்து அவனுடைய கைகளில் இருக்கு. நல்லதை செய்பவன் நல்ல இடத்திலே பிறக்கிறான். இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்க ஒரு 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 இடம் இருக்கு, ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னு வச்சுப்போம். ஒரே டீச்சர் இருக்கிறார். இருக்கக்கூடிய ஒரு 10 குழந்தைகள் இருக்கு, 20 குழந்தைகள் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த 20 குழந்தைகளையும் அந்த டீச்சர் சமமாக பாவித்து சமமாக சொல்லிக் கொடுக்கிறார். ஆனா அந்த குழந்தைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுக்கிறது. ஏன்னு தெரியாது. குழந்தைகளுக்கு படிக்கிற குழந்தைகள் பிற்காலத்திலே என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லி, எதுவாக ஆகணும்னு சொல்லி கண்டுபிடிக்கணுமா, அந்த அவர்களுக்கு இருக்கக்கூடிய நேச்சுரல் டெண்டன்சியை வச்சு அவர்களுக்கு அந்த விதமான கல்வியை கொடுக்கணும்னு ஒரு மேலை நாட்டிலெல்லாம் ஒரு விசாரம் நடக்கிறது. அதனால என்ன செய்வார்கள் அப்படின்னாக்க ஒரு பலவிதமான பொருட்களை கொண்டு வந்து வச்சிருவாங்க. ஒரு எலக்ட்ரிக்கல் பொருள், ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருள், மேபி ஒரு புஸ்தகம், ஒரு கார், இது போன்ற ஒரு பொருட்கள், இது போன்ற ஒரு பல பொருட்களை குழந்தைக்கு அருகிலே வைத்துவிட்டு குழந்தை எதை நோக்கி போகிறது அப்படின்னு பார்த்து, ஓ இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு குழந்தைக்கு அப்படின்னு அப்புறம் தெரிஞ்சுட்டு அந்த லைன்ல அதை வளர்ப்பார்களாம். அப்ப அந்த குழந்தைக்கு எப்படி ஒரு நேச்சுரலா ஒரு இன்ஸ்டிங்க்ட் வந்தது.
இது எனக்கு வேண்டும் எப்படி அது தொழிதா, மற்றவை வேண்டாம் இதுதான் எனக்கு வேண்டும் எப்படி இருக்கக்கூடிய ஒரு தன்மை வந்தது அப்படிங்கிறது தான் அவர்கள் சொல்கிறார்கள் உள்ளே இருக்கக்கூடிய நேச்சுரல் இன்ஸ்டிங் அப்படின்னு. அதை தான் நாம இந்த இடத்துல பிரகிருதி அப்படின்னு சொல்றோம், ஸ்வபாவம் அப்படின்னு சொல்றோம். அது ஸ்வபாவம் இருக்கிறதே, அந்த ஸ்வபாவம் ஒரு மனிதனை அதற்கு தகுந்தார் போன்ற இடத்தில் கொண்டு போய் வைக்கிறது. அவனுடைய வசத்திலேயே கிடையாது, அவனுடைய வசம் இல்லாமல் அவன் அந்த இடத்திலே தள்ளப்படுகிறான். மீண்டும் பிறவி எடுக்க வைக்கிறது அந்த அவனுடைய சுபாவம். அப்போ இந்த சுபாவம் எப்படிப்பட்ட சுபாவமா இருந்தால் மீண்டும் பிறப்பில்லாமல் ஆகுவான் அப்படின்னாக்க, எந்தவித சுபாவமும் இல்லாமல் எப்பொழுது போகிறதோ, இந்த 3 குணங்களும் இல்லாமல் குணங்களையும் ஒருவன் எப்பொழுது தாண்டுகிறானோ அப்பொழுது அவனுக்கு மீண்டும் பிறவி என்பது இருக்காது. இந்த 3 குணங்களை தாண்ட வேண்டும்ங்கிறது பின்னாடி சொல்ல போறார், 14வது அத்தியாயத்தில் சொல்ல போறார். 3 குணங்களை தாண்டக்கூடிய யோகம் அது, அதை பத்தி சொல்ல போறார். அடுத்த ஸ்லோகத்திலேயே இதை பத்தி ஒரு பெரிய ஹிண்ட் கொடுக்க போறார் ஆச்சாரியர் எழுதுற இடத்துல. அடுத்த ஸ்லோகத்துல எப்படி கிருஷ்ணர் எப்படி அவர் அந்த மாயையினால் சிறிதும் பாதிக்கப்படாமல் இருக்கிறார் அப்படிங்கிறத சொல்றார். 3 சொன்னோம், கிருஷ்ணர் இருக்கிறார், பிரகிருதி இருக்கிறது, உலகம் இருக்கிறது. உலகம் பிரகிருதியின் வசத்திலே இருக்கிறது, கிருஷ்ணர் அந்த பிரகிருதியோட வசத்தில் இல்லை. மனிதர்களும் கூட எந்த ஒரு பற்றும் இல்லாமல் இருந்தால், ஒரு மனிதனுக்கு பற்று இருந்தால் அவன் அந்த பந்தத்திலே இருக்கிறான், வசத்திலே பிரகிருதியின் வசத்திலே இருக்கிறான், மீண்டும் பிறக்கிறான், இறக்கிறான். எப்பொழுது ஒரு மனிதனுக்கு பற்றற்று போகிறதோ அப்பொழுது அவனும் அந்த பரமாத்மாவுடன் ஒன்றாக ஆகிவிடுகிறான். அது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார், நச்சமாம் தானி கர்மாணி நிபத்னந்தி தனஞ்சய உதாசீனவத்தாசீனம் அசக்தம் அப்படிங்கிறார். தேஷு கர்மசு, நான் இந்த செயல்களை எல்லாம் செய்கிறேன் என்று சொன்னேனே, ஆனாலும் கூட இந்த செயல்கள் என்னை கட்டுப்படுத்துவதில்லை. ந நிபத்னந்தி தனஞ்சய அப்படிங்கிறார். இவை எந்த ஒரு செயல்களும் என்னை கட்டுப்படுத்துவதில்லை. ஏன் அப்படின்னாக்க, உதாசீனவத்தாசீனம், நான் உதாசீனன் போன்று எந்த செயல்களிலும் பற்று இல்லாதவனாக என் செயலை செய்து கொண்டிருக்கிறேன்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் நான் என்னில் நிலை பெற்றவனாக இருந்து கொண்டிருக்கிறேன். அசக்தம், அந்த செயலையும் பற்று இல்லை, செயலுடைய பலனிலும் பற்று இல்லாமல் இருக்கிறேன். கர்த்தாவும் நான் இல்லை, கர்த்திருவ அபிமானமும் எனக்கு இல்லை. அந்த செயல்களிலிருந்து கர்மங்களிலிருந்து வரக்கூடிய பலன் இருக்கிறதே, அந்த பலன்களிலும் எனக்கு அபிமானம் இல்லை. அதை எழுதுறார் இங்க இடத்துல ஆச்சாரியர். அதஹா அந்யஸ்யாபி கர்த்திருவ அபிமான அபாவஹ ஃபல அசங்க அபாவஹ ஃபலாசங்க அபாவஹ ச அபந்த காரணம் சொல்லிட்டார். இப்போ இந்த கட்டிலேருந்து விடுபடுவதற்கு 2 காரணம் என்னென்ன அப்படின்னா, கர்த்திருவ அபிமான அபாவஹா, நான் கர்த்தாங்கிற ஒரு அபிமானம் எப்பொழுது இல்லையோ அப்பொழுது. இன்னொரு காரணம் பலசங்காபாவஹா, இந்த பலன் செய்த செயலின் பலன் என்னுடையது அப்படின்னு ஒரு போக்திருத்துவம் இருக்கிறதே, அதுவும் இல்லாமல் இருக்கிறான். அப்படி இருந்தால் யார் ஒருவன் இப்படி இருக்கிறானோ அவனுக்கும் அந்த பந்தனங்கள் எல்லாம் போய்விடுகின்றன. இல்லாவிட்டால் அப்படி அவன் இல்லாமல் இருந்தானே ஆனால் இந்த கர்மங்களில் மாட்டிக்கொண்டு, இந்த பிரகிருதியில் மாட்டிக்கொண்டு கடைசி வரையில் அழுகிறான். அந்யதா கர்மபிகி பத்தியதே அப்படிங்கிறார். கர்மங்களால் அவன் கட்டுப்படுத்தப்படுகிறான் அப்படின்னு சொல்றாருங்க. நச்சபாம் தானி கர்மாணி நிபத்னந்தி தனஞ்சய, ஹே தனஞ்சயா, நான் இந்த உலகத்தை காக்கிறேன், படைக்கிறேன், இந்த பிரகிருதியை வைத்துக்கொண்டு இந்த உலகங்களை படைக்கிறேன் இப்படிலாம் சொன்னேன். ஆனால் அந்த செயல்கள் எதுவும் என்னை கட்டுப்படுத்துவதில்லை. ஏனென்றால் உதாசீனவத்தாசீனம் அசக்தம் தேஷு கர்மசு, அந்த செயல்களுக்கு நடுவிலே நான் கர்த்தாவும் இல்லை போக்தாவும் இல்லை என்ற எண்ணத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றார். நச்சா தத்ர கர்மணாம் அசம்பத்தத்வே காரணமாக அப்படிங்கிறார்.
எப்படி ஒரு செயல்னு செஞ்சாக்க எப்படியா இருந்தாலும் எந்த செயலாக இருந்தாலும் அதற்கு ஒரு பலனை கொடுத்து ஒருவனை கட்டுக்குள் தானே கொண்டு வரும். செயல் என்பது பலன் இல்லாமல் இருக்கவே முடியாது. ஒரு கட்டுக்கு உள்ள கொண்டு வராமல் இருக்கவே முடியாது. அதனால முன்னாடியே ஒரு தடவை நம்ம பார்த்துருக்கோம், காரிய குஷலதா அப்படின்னு. கௌசலம் எப்படி ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா அது வந்து குஷலத்துவம் இருக்கணும், அது செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கணும், ஒரு டெக்ஸ்டரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கு. அது வந்து எப்படி செய்தால் அந்த செயலின் பலன் நம்மை அணுகாதோ நம்மை பந்தப்படுத்தாதோ அப்படி செயலை செய்ய வேண்டும் முன்னாடி சொல்லியிருக்கு. யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் திக்த்வா தனஞ்சய அப்படின்னு, யோகத்திலே நிலை பெற்று இருந்த செயல்களை செய் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லியிருக்கு. அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு, எப்படி செய்தால் அந்த பந்தனம் நமக்கு வராது அப்படிங்கிறது இங்க இடத்துல சொல்றார். உதாசீனவத்தாசீனம் யதா உதாசீனஹா உபேக்ஷகா கஷ்டித். உதாசீனஹா அப்படின்னா எதை பற்றியும் கவலைப்படாமல், நல்லது வந்தாலும் வரட்டும் கெட்டது வந்தாலும் வரட்டும். இப்போ சூரியன் இருக்கு, சூரியன் அது மாட்டில் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. அதன் கீழே இருக்கக்கூடியவர்கள் ஒருவர் நல்ல புஸ்தகங்களை படிக்கலாம், பாகவதம் படிக்கலாம், பகவத்கீதையை படித்துக் கொண்டிருக்கலாம், தியானம் பண்ணிட்டு இருக்கலாம். அதே சூரியன் கீழே இன்னொருத்தர் இருந்து கொண்டு ஒரு திருட்டு வேலை செய்து கொண்டிருக்கலாம் இல்லையா? அந்த செயலின் மூலம் நடக்கின்ற செயல்கள் சூரியனை ஒரு நிமிஷமும் ஒரு வகையிலும் பாதிப்பதில்லை. சூரியன் தான் இவ இரண்டிற்கும் காரணம். சூரியன் இல்லாமல் இவனால் படித்திருக்கவும் முடியாது, அவனால் அந்த வேலையும் செய்திருக்க முடியாது. அப்ப சூரியன் தான் காரணமாக இருந்தாலும் கூட சூரியனை இவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் எதுவும் பாதிப்பதில்லை. ஏனென்றால் சூரியன் உதாசீனனை போன்று எதிலும் சம்பந்தம் இல்லாமல் தன்னுடைய நிலையிலே நிலை பெற்றவனாக இருக்கிறான். அதான் இந்த இடத்துல சொல்லி உதாசீனஹா உபேக்ஷகா கஷ்டித் தத்வத் ஆசீனம். ஏனென்றால் இந்த ஆத்மாவும் இருக்கே எந்த ஒரு செயலிலும் ஈடுபடாமல் தான் இருந்து கொண்டிருக்கிறது, அவ்வளவுதான். சத்தா மாத்திரம், சச்சிதானந்தம்னு சொல்றமே, அந்த சத்து மட்டுமாக இருக்கிறது. அது இருக்கிறதுன்னா அது மட்டும்தான் இருக்கு. ஆத்மனஹா அவிக்ரியத்வாத், அது வந்து மாற்றமில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக சொல்ற அசக்தம் அப்படிங்கிறார். பலாசங்கரஹிதம் அப்படிங்கிறார், பலத்துடன் ஒரு ஒட்டுதல் இல்லாமல் இருக்கிறார். அபிமான வர்ஜிதம், பலனில் ஒரு அபிமானம் இல்லாமல் இருக்கிறார். அப்படி செய்கிறார். அதனாலதான் அகம் கரோமி, இப்படி நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இல்லாமல் அபிமானம் இல்லாமல் செயல்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன், அந்த கர்மங்களை செய்து கொண்டிருக்கிறேன், படைத்தல் காத்தலை செய்து கொண்டிருக்கிறேன். அதனால இவை எதுவும் என்னை பந்தப்படுத்துவதில்லை அப்படின்னு சொல்றாரு. அங்க அதுக்கு கன்க்ளூஷன் சொல்றாரு இந்த இடத்துல. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் அப்படி பண்றாருங்கிறது இல்லை. அதே போன்று யார் கர்த்திருவ அபிமானமும் போக்திருத்துவ அபிமானமும் இல்லாமல் இருக்கிறார்களோ, கர்த்திருவ அபிமானமும் போக்திருத்துவ அபிமானமும் தான் வந்து ஒரு பந்தத்துக்கு காரணமா இருக்கு. அது இல்லாமல் யார் இருக்கிறார்களோ அப்படி மற்றவர்களும் கூட அந்த பிரம்ம நிலையை அடைந்து விடுவார்கள், முக்தியை அடைந்து விடுவார்கள் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். அப்படி இல்லாதவர்கள் மூடர்கள் கர்மபிகி பத்தியதே, கர்மங்களால் பந்தனத்தை அடைகிறார்கள். எப்படி ஒரு புழு இருக்கிறது, அந்த புழு வந்து கூடு கட்டுமா, பூச்சி, அது தன்னையே சுத்தி 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 ஒரு பூச்சி கட்டிக்கிறது. கடைசியில் அது அந்த பூச்சி அதனால வெளியவே வர முடியவில்லை, அதிலேயே இருந்து பந்தப்பட்டு அதிலேயே மரித்து போகிறதோ, அதே போன்று நாமும் நம்முடைய செயல்களால் ஒவ்வொரு செயல்களையும் எந்த செயல்களால் நம்முடைய கர்த்திருவ போக்திருத்துவத்தோட செய்கிறோமோ அதுவே ஒரு பெரிய செயின் போன்று நம்மளை கட்டி கொண்டு கட்டி கொண்டு கட்டி கொண்டு அதை விட்டு வெளியே வர முடியாமல் நாம் மாட்டிக்கொள்கிறோம். எப்பொழுது ஒவ்வொரு நிமிஷமும் நான் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோமோ, ஒவ்வொரு செயினும் நம்ம வந்து அன்டை பண்ணிட்டே வரோம், திருப்பி கழட்டி கொண்டே வரோம் நம்ம. ஆக இப்படியாக கர்த்திருவ போக்திருத்துவத்தினால ஒருவன் மீண்டும் மீண்டும் பிறவியில் சிக்குகிறான். எல்லா கஷ்டங்களும் வருகின்றன. எப்பொழுது கர்த்திருவம் போக்திருத்துவம் போகிறதோ அவனுக்கு முக்தியே கிடைக்கிறதுங்கிறத சொல்ற இந்த இடத்துல. இதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகங்களை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராம கிருஷ்ணார்ப்பணமஸ்து.